Hi guys, welcome to Lakshita Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா flower sequence வச்சு ஒரு brooch work தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு flower work தான். அதுக்கு நான் பாத்தீங்க அப்படினா சோ இந்த மாதிரி clothல வந்து ரவுண்ட் வந்து டிராப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பெரிய சைஸ் ரவுண்ட், சின்ன சைஸ் ரவுண்ட் இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு ஊசில வந்து நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இருக்க ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் clothல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு சுகர் பீட், ஒரு ஃப்ளவர், ஒரு சுகர் பீட், ஒரு ஃப்ளவர், மாதிரி ஒரு சுகர் பீட். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து லோட் பண்ணிக்கங்க. அந்த ஃப்ளவர் லோட் பண்ணும்போது என்ன அப்படினா ஒரு ஃப்ளவருக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரி வந்து லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ளவர், மறுபடி சுகர் பீட், ஒரு ஃப்ளவர். சோ அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வந்து லோட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்றோம் அப்படினா சோ கீழ இருக்க ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, சின்ன ரவுண்ட். சோ அந்த ரவுண்ட்ல வந்து ஊசியை குத்தி கீழ கொண்டு போய்க்கிறோம். சோ இந்த லைன்ஸ்லயே தான் நம்ம வந்து இந்த வர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரவுண்ட் வந்து டிராப் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மேல இருக்க ரவுண்ட்ல வந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். சோ அந்த சீக்வென்ஸ் சுகர் பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு அகைன் கீழ இருக்க ரவுண்ட்ல ஊசி குத்தி கீழ கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான். சோ அந்த ரவுண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபுல்லா வந்து வர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். சென்டர் கேப்ல வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அத பாத்தீங்க எக்ஸாம்பிள் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்ல ஃப்ளவர் சீக்வென்ஸோ ஸ்டோன்ஸோ எது வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு மெத்தட். இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா சோ அந்த மேல இருக்க ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த ரவுண்ட் மேல ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு சுகர் பீட், ஃப்ளவர், சுகர் பீட், ஃப்ளவர் சீக்வென்ஸ் லோட் பண்ணிட்டு அகைன் கீழ இரண்டாவதா இருக்க சின்ன ரவுண்ட்ல வந்து ஊசியை குத்தி கீழ கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போவோம். நீங்க ரவுண்ட் டிராப் பண்ணும்போது சோ ஃபுல்லா அந்த லைன்ஸ் போடாம இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வெச்சிட்டீங்க அப்படினா கொஞ்சம் அந்த டாட் நேரா வந்து நம்ம வந்து ஊசி குத்தி எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ அப்ப வந்து ஷேப் கொஞ்சம் நம்ம கரெக்ட்டா ஈஸியா வந்து வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வர்க்லாம் நீங்க வந்து ப்ளவுஸ்ல வந்து கொடுத்தீங்க அப்படினா பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 4-5 டிசைன் கொடுத்துட்டு இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது லீஃப் டைப்ல ஓகேங்களா நெட் கிளாத்ல வந்து லீஃப் மாதிரி செஞ்சு ஒரு கொடி டைப்ல கொடுத்தீங்க அப்படினா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டிஃபரண்டான ஒரு வர்க்கா இருக்கு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு சுகர் பீட், ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ், அகைன் சுகர் பீட், ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு ஃப்ளவர். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து லோட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்றோம், சோ கீழ இருக்கிற லைன்ஸ்ல வந்து ஊசி குத்தி கீழ கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த அத பாத்தீங்கன்னா சோ அந்த ரெண்டு லைனுக்கு கேப்ல தான் நம்ம அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நான் பண்றத பாருங்க. சோ நான் வந்து உங்களுக்கு பொறுமையா தான் சொல்லி கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டிசைன் வேணும் அப்படினா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஃபரண்டான டிசைன்ஸ் எல்லாமே வந்து நியூவா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். சோ அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ், இந்த லீவ் சீக்வென்ஸ் லோட் பண்ணிட்டு நான் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் இல்ல அப்படினா நீங்க வந்து ஜமிக்கி இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த ஜமிக்கிலயே வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஜமிக்கிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டா இருக்குது, ஒரு ஃப்ளவர் டைப் இருக்கு. சோ அந்த ரெண்டுல வந்து எது வேணா நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் தான் யூஸ் பண்ணனும் இல்ல. நீங்க அதுலயும் ஜமிக்கிலயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரண்டான டிசைனா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்னு அப்டேட் பண்றேன். மெத்தட் எல்லாமே ஒண்ணுதான். ஸ்டிட்ச் பண்ற மெத்தட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். பட் என்ன அப்படினா நமக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட்ஸ், மறுபடியும் ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிட்டு கீழ உங்களுக்கு ஃபுல்லா வந்து வர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இந்த ரவுண்ட் கேப்பே இல்லாம வேணும் அப்படினா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கவுண்டிங் வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ நான் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல மட்டும் வர்க் பண்ணிட்டு சென்டர் கேப்ல வந்து ஏதா ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கேப்பே இல்லாம கூட பண்ணிக்கலாம். சோ அது வந்து மெத்தட் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். என்ன மாதிரி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சின்ன வர்க் தான். ஓகேங்களா? சோ நார்மலா வந்து நீடில வந்து ஸ்டிட்ச் பண்றது எல்லாமே ஈஸியா வந்து நீங்களும் அந்த வர்க் எல்லாமே பழகிட்டு உங்க ப்ளவுஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து நீங்களும் வர்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான். அடுத்து பாத்தீங்க அப்படினா சோ அந்த லைன்ஸ்லயே தான் மேல இருக்க லைன்ஸ்ல வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட், ஃப்ளவர் சீக்வென்ஸ், சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி வந்து லோட் பண்ணிட்டு அகைன் கீழ இரண்டாவதா இருக்க ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த லைன்ல ஊசியை குத்தி கீழ கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இதே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான். பார்த்து பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணனும்.
ஸோ அந்த த்ரெட்டை எடுத்து விடும்போது நல்லா வந்து இந்த ஃபிங்கர்லாம் பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கு இல்லாமல் அந்த அலைன் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் மேலே இருக்க லைன்ஸில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு சுகர் பீடு, ஃப்ளவர் சீக்வன்ஸ், சுகர் பீடு, ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி கீழே அந்த ரெண்டாவதாக இருக்க ரவுண்ட் லைனில் வந்து ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? இந்த சென்டர் கேப்பில் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3mm பீட்ஸ் வச்சு ஒரு ஹேங்கிங் டைப் மாதிரி கொடுத்தோம். இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸே கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை ரெடிமேடு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடு பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்குது. ஸோ அது கொடுத்து இந்த மாதிரி வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃப்ளவர் லோட் பண்ணிக்கிறோம். எகைன் மாதிரி அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடை எடுத்துகிட்டு சுகர் பீடை விட்டுட்டு எகைன் மாதிரி அந்த ஃப்ளவருக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் கேப்பில் வந்து நான் இந்த மாதிரி வந்து சிம்பிளான ஒரு ஃப்ளவர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் கூட நீங்கள் அந்த சென்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா நார்மல் தையல் ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மல் தையல் ஒன்று போட்டுட்டு எகைன் மாதிரி என்ன பண்ணணும்னா பேக் சைடு 2-3 தையல் போட்டு நார் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ பிகினர்ஸாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.